இது உங்கள் கார் கை தமிழன். இன்றைக்கி வந்து நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காரோட சைட் மிரர் எல்இடி சிக்னல். ஸோ எல்இடி சிக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சைட் மிரரில் போட்டுருவாங்க. ஸோ இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஆக்சுவலி ஒரு சேஃப்டிக்கான ஒரு யூஸ் பண்ணுற சிக்னல், ஒரு எக்ஸசரின்னு சொல்லலாம். சரிங்களா, இது அழகுக்கு மட்டும் இல்லை, இது சேஃப்டிக்காக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நார்மலாக டவுனில் கார் ஓட்டிகிட்டு போனீங்கன்னாக்கா மோட்டார் பைக் வந்து ரொம்ப உங்கள் சைட்டில், அதாவது பிளைண்ட் ஸ்பாட்டில் ரொம்ப க்ளோஸாக வருவாங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு வளையும் போது மேபி அவங்களுக்கு நீங்கள் வளையிற உங்கள் சிக்னல் வந்து கண்ணுக்கு தெரியாது. அதனால் ஆக்சிடெண்ட் நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட் மிரரில் எல்இடி சிக்னல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் சைட்டில் கார் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த சிக்னல் நீங்கள் ஆன் பண்ணும்போது சைட் மிரரில் இந்த லைட் எரியும், சிக்னல் லைட் எரியும். ஸோ அவங்க அதை பார்த்து அலர்ட் ஆகிட்டாங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிடெண்ட் நடக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். அந்த மோட்டார் பைக் ரைடர்ஸ் அவங்களும் வந்து அலர்ட் ஆகிடுவாங்க இந்த சிக்னல் பார்த்துட்டு. சரிங்களா, ஸோ இது எப்படி செய்கிறதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் உங்களோட எல்இடி சீப். இது வந்து உங்களோட பின்னால் உள்ள இடம். இங்கே வந்து உங்களோட சர்க்யூட் போர்ட் இருக்குது. இங்கே தான் வந்து உங்களோட எல்இடி. ஸோ இது வந்து 1 2 3 3 லைன் ஆஃப் எல்இடி இருக்குது. ஸோ இது எப்படி வேலை செய்யுன்றது உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு தடவை நீங்கள் சிக்னல் ஆன் பண்ணும்போது அது வந்து நின்றோம் அப்படி. ஸோ சிக்னல் பிளிங்க் பண்ணும்போது இது கண்டினியூஸாக வந்து இப்படி வந்து ரன்னிங் பண்ணோம். ஸோ இது வந்து ஃப்ளோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளோ டைப் சிக்னல். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஃப்ளோ பண்ணோம். இதே வந்து 2 லைன் உள்ள எல்இடி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, இது 2 லைன் உள்ளதும் இருக்குது. ஸோ 2 லைன் வாங்கினீங்கன்னா மேபி அது ஃப்ளோ வந்து குறவாக இருக்கும். ஸோ இந்த 3 லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ நல்லா இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் சைட் மிரரில் வந்து எப்படி போட்டுறது பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இது வந்து ஆரஞ்ச் கலர். ஓகே, இது வந்து ஒரிஜினல் உங்களோட சிக்னல் கலர்லாம் எம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்ச் கலர் பிடிக்கலாம் கூட உங்களுக்கு வந்து ப்ளூ, க்ரீன், ஒயிட் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கலர் கூட இருக்குது. பட் நான் வந்து ஆரஞ்ச் கலர், ஏன்னா ஒரிஜினல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஆரஞ்ச் கலர் வந்து டெமோ காமிக்க போகிறேன். அதாவது இன்றைக்கி டிஐஒய் மூலிமா இதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, எப்படி செய்கிறதுன்றதை தொடர்ந்து பார்ப்போமே. ஓகே வியூவர்ஸ், இது வந்து இப்போ நம்மளோட காரோட சைட் மிரர். இப்போ இந்த சைட் மிரர் இருக்கீங்க இல்லையா, இது வந்து நீங்கள் கழட்டணும். இது வந்து நீங்கள் கழட்டி எடுக்கணும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் தான் பிடிச்சிருக்கும் இந்த சைட் மிரரை. ஸோ இது வந்து ரொம்ப கவனமாக கழட்டணும். முடிஞ்சால் வந்துட்டு இங்கே எதாச்சும் ஒட்டிடுங்க, இல்லைனாக்கா கீறல் படம் பார்த்துக்குங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் படக்கூடாது, உடஞ்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கழட்டலாம். ஸோ இது கழட்டுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி கீழே அமுத்தணும். அதாவது இந்த கண்ணாடியை அமுத்திட்டு இந்த கிளிப் வந்து உள்ளுக்கு இருக்கும், நீங்கள் பொதுவாக கழட்டணும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இந்த கிளிப்ஸை தான் வந்து நீங்கள் கழட்டணும். ஸோ அந்த கிளிப் வந்து நீங்கள் அழகாக கழட்டிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கண்ணாடியை நீங்கள் கழட்டிடலாம். அண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கண்ணாடி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட மோட்டோஸ். ஓகே, உள்ளுக்கு அந்த மோட்டோஸ் இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் கழட்டும் போது இந்த கிளிப் வந்து சரியாக கழட்டணும். அண்ட் அந்த எல்இடி சிக்னல் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இந்த சிக்னல் ஒயரில் டேப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த பிளாக் வந்து நெகட்டிவ், இந்த ஒயிட் வந்து பாசிட்டிவ். நீங்கள் இதில் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா இங்கே வந்து இந்த சைட் மிரரில் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து எல்இடி சிக்னல் இருக்குது. அப்படி உங்கள் காரில் வந்து சைட் மிரரில் எல்இடி இல்லைனாக்கா உங்கள் ஒயர்ஸை வந்து நீங்கள் ஒயர் பண்ணி மின்னுக்குள்ளே உங்கள் காரோட சிக்னலில் வந்து டேப் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் வேலை கூட. நீங்கள் ஒயர் மறுபடியும் எடுத்து மின்னு வரைக்கும் கொண்டு போகணும். அப்படி உங்கள் காரோட சைட் மிரரில் வந்து எல்இடி சிக்னல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த ஒயரில் டேப் பண்ணி விட்டால் போதும். சரி, அது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி நான் ஃபுல்லாக டேப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கீறல் படக்கூடாது, இல்லைனா உடஞ்சிரும் அப்படின்னு. ஏன்னா இந்த கண்ணாடி வந்து ரொம்ப வந்து மொத்தமான கண்ணாடி இல்லை. சரிங்களா, இது ரொம்ப கொஞ்சம் மெலிசான கண்ணாடி தான். ரெண்டாவது கண்ணாடி வளைஞ்சிருக்கும். ஸோ உடஞ்சிடக்கூடாது, ரெண்டாவது ப்ரொடெக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேப் ஒட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த கண்ணாடி வெளியாக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரேமுக்கும் இந்த கண்ணாடிக்கும் நடுவில் தான் வந்து இந்த எல்இடி வைக்க போகிறோம். அதாவது இந்த சர்ஃபேஸில் உள்ளுக்கு நடுவில். சரிங்களா,
ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து இந்த ஃப்ரேம்லேருந்து கண்ணாடி வெளியாக்கணும். அதனால் இந்த கார்னராக பார்த்துட்டு முடிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் வந்து கையில் செய்யலாம். ஓகே, அந்த ஃப்ரேம் அப்படியே வெளியாக்குங்க, கேர்ஃபுல்லாக வெளியாக்குங்க. கண்ணாடி வந்து அந்த எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பட்டு வெளியாக்கிட்டு அப்படி செய்யணும். அப்படி உங்கள்கிட்ட க்ளவ் இருந்தால் க்ளவ் போட்டுக்குங்க. கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னாக்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே விளையாக்கிட்டோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை நம்ம விளையாக்கிட்டோம். இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னாக்கா கர்ஃபாக இருக்கா, ஸோ அதுக்கு தான் டேப் போட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், உடஞ்சிடாது. ஸோ உங்களுக்கு பேக்கில் வந்து கண்ணாடி வச்சுருக்காங்க, கம் வச்சுருக்காங்க, சாரி பேக்கில் வந்து கம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை மறுபடியும் நம்ம அதை அப்படியே பூட்டிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி இந்த எல்இடியை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து சென்டராக இருக்கணும். ஸோ இப்போ என்னோடய காரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வெளியே, இது வந்து உள்ளுக்கு, சரிங்களா. ஸோ இந்த கண்ணாடி வந்து உள்ளுக்கு பெருசாகவும் வெளியே சின்னதாக இருக்கும். ஸோ நம்மளோட எல்இடி வந்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட எல்இடி வந்து நம்ம இப்படி சென்டராக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ மிஸ் எல்லாம் ஆகக்கூடாது. ஸோ ஆல்ரெடி இங்கே கம் இருக்கிறதுனால நம்ம இந்த கம் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் டபுள் டேப் ஆச்சு இது வந்து ஒட்டலாம். ஸோ எல்இடி லைட் வந்து மேலே இருக்குது, லைட் சர்ஃபேஸ் வந்து மேலே இருக்குது. ஆக்சுவலி திருப்பி வச்சிடாதீங்க, திருப்பி வச்சிங்கன்னா பின்னால் இருக்கும். அப்புறம் மறுபடியும் இந்த கண்ணாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கரில் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் பொசிஷன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ஒட்டுறதுக்கு வந்து டபுள் டேப் பாய்க்கலாம். ஆனால் டபுள் டேப் வந்து ஸ்பாஞ்சோட பாய்க்காதீங்க. இன்னொன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாக ஒன்று இருக்கும், அது நீங்கள் பாய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாட் க்ளூ பாய்க்கலாம். ஸோ இந்த ஒயர்ஸ் வந்து நீங்கள் பின்னால் வந்து இந்த ஓட்டை வழியாக எடுத்துடலாம். அப்படி சலக்கா டிசைனில் வந்து இந்த மாதிரி கேப் இல்லைன்னா நீங்கள் ட்ரீலில் வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு இதில் ஒயர் வந்து விளையாக்கணும் பின்னால். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு நான் வந்து ஹாட் க்ளூ பாய்க்க போகிறேன். ஸோ ஹாட் க்ளூனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம ஹாட் க்ளூ வைக்க போகிறோம். ஸோ பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஹாட் க்ளூ வைக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக அங்கங்கே வச்சா போதும். ஏன்னா இது வந்து நம்ம அந்த கண்ணாடி வந்து அழகாக ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஒரு 3 இடத்துல வச்சுட்டு ஹாட் க்ளூ, ஓகே, நீங்கள் வந்து உங்கள் பொசிஷனில் வச்சு ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஹாட் க்ளூ வழக்கம் போல் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த சூடு ஆறினோடனே தான் அது வந்து நல்லா வந்து ஃபிட்டாக பிடிக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் இங்கே வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஓட்டை போட்டு இந்த ஒயர் எடுத்துட்டேன். ஏன்னா இதில் எடுத்திங்கனாக்கா அந்த கிளிப் வந்து இந்த இடத்துல பூரும். ஸோ அது வந்து ஒயர் வந்து இடிக்கும் வெளியாகிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே வெளியே வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு அந்த ஒயர் வந்து சைடில் வெளியாக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட எல்இடி பூட்டியாச்சு. ஸோ அடுத்து வந்து நீங்கள் மேலே உங்களோட மிரர் வந்து போட்ட வேண்டியதான். ஸோ மிரர் போட்டுறது வந்து வழக்கம் போல் தான். ஸோ இந்த இடம் வந்து எல்இடி இருக்கிறதுனால நீங்கள் முதல்ல இந்த இடத்த பூட்டிடணும். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் இப்படி அமுத்தணும். அமுத்திட்டு இந்த ஃப்ரேம் அமுத்துறது தான் வேலை. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, மறுபடியும் சொன்ன மாதிரி கை பார்த்துக்குங்க. ஓகே, மறுபடியும் மிரர் போட்டிட்டிங்கன்னா ஓகே. ஸோ உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒயரை டேப் பண்ணிட்டு
இந்த கண்ணாடியை பூட்டிட்டிங்கன்னா உங்கள் எல்இடி சிக்னல். A few moments later. ஓகே வியூவர்ஸ், நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த எல்இடி வந்து நம்ம பூட்டிட்டோம். ஸோ இந்த பின்னால் நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்டிக்கர் இருக்குது. ஓகே, அது க்ளீன் பண்ணிட்டோம். அப்போ தான் அந்த லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம லைட் ஆன் பண்ணும்போது ஓகே, இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்குது. அதாவது ரொம்ப மினிமம் லெவலில் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே வர மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னால் வந்து ஒரு லேயர் திக். இது வந்து எல்லா கண்ணாடியும் வந்து அந்த லைட் வந்து கோ த்ரூ பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சொல்யூஷன் இருக்குது. கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லைட் எல்இடி உள்ள இடத்துல வந்து லேசாக வந்து நம்ம அந்த இதை ரிமூவ் பண்ண போகிறோம், அந்த மேலே உள்ள லேயரை. ஸோ அந்த லைட் வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்காக. ஸோ இது இன்னும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் டேப் எடுத்து, அது இந்த மாதிரி டேப்பு ஓகே, இதை எடுத்து இதை ஒட்டிடுங்க. ஃபுல்லாக ஒட்டிட்டு எல்இடி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும். முதல்ல பென்சில்லையோ பென்னாலையும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த கண்ணாடியில் வந்து சரியாக ஒட்டணும். அதாவது இந்த பேப்பரை கிழித்து அந்த கண்ணாடியில் நீங்கள் ஒட்டிட்டு, இந்த மார்க் பண்ண இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், லேசாக ஒன்று கத்தி பாய்க்கலாம், இல்லைனாக்கா உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருந்துச்சு நீங்கள் பச்சு லேசாக இந்த பெயினை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான், பட் இது இன்னும் கொஞ்சம் இதோட அவுட்கம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெஷர் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா வரும். ஸோ நான் உங்களுக்கு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணாடி வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த பின்னால் கோட்டிங் எடுத்துட்டோம். இது எப்படின்னாக்கா கோட்டிங் எடுத்தால் இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ கோட்டிங் எடுத்தால் அப்படி இருக்கும், கிளியராக இருக்கும். பின்னாலேருந்து இது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எல்இடியை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வைக்கணும். ஸோ வச்சு இப்போ என்ன பண்ணுவோம், ஹாட் க்ளூ வச்சு இந்த எல்இடி வந்து நம்ம ஒட்டிடுவோம். ஸோ இங்கே வந்து எல்இடி லைட் இருக்குது. ஸோ வந்து நம்ம கரெக்டாக எலைன்மெண்ட் பண்ணோம். எலைன்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த வெள்ளை கலராக உங்களுக்கு தெரியும். இப்போ வெள்ளை கலராக தெரியுதா, இதுதான் உங்களோட எல்இடி. ஸோ இந்த வெள்ளை கலர் வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ எப்படி நான் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளை கலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இதை வந்து நான் கரெக்டாக அலைன் பண்ணி கம் வச்சுட்டேன். ஸோ பின்னால் வந்து நீங்கள் இப்படி சுற்றியில் வந்து ஹாட் க்ளூ வச்சிடணும். ஸோ அப்போ தான் வந்து தண்ணி அழுக்கு எதுவும் வந்து இந்த எல்இடியை வந்து பாதிக்காமல் இருக்க. சரிங்களா? ஸோ பாதிக்காது, தண்ணி பூராது. ஓகே, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், டேப் வச்சு இந்த பக்கெட்டு வந்து இந்த சர்க்யூட் போர்ட் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இங்கிட்ட வந்து தண்ணி எதுவும் அழுக்கு எதுவும் பட்டு இந்த சர்க்யூட் போர்ட் வீணாகாமல் ரொம்ப நாள் பாய்க்கிறதுக்காக நம்ம இதை வந்து சீல் பண்ணிடுவோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேப் வச்சு ஒட்டிட்டோம். ஸோ இந்த பட்டம் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அழுக்கு தூசி எதுவும் பட்டு இந்த பட்டம் சர்க்யூட் போட்டும் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கடைசியாக ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த கேசிங்கில் பூட்டுறதுக்கு முன்னுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிக்குவோம் லைட்டு சரியாக வேலை செய்தான்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் சிக்னல் வந்து பிளிங்க் பண்ணும் போதும் இந்த ஃப்ளோ வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த எல்இடி வந்து எங்கே வந்து வெளிச்சம் குறவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஸ்க்ராட்ச் நீங்கள் சரியாக பண்ணலன்னு அர்த்தம். நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக வரும். அதாவது இன்னும் பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த பிரைட் வந்து ஈவனாக இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா டாட்டும் வந்து நல்லா ஈவனாக இருக்குது பிரைட்னஸ்ஸு. ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம காரில் பூட்டி டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பூட்டியாச்சு. பின்னால் வந்து ஒயர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் வந்து அந்த கிளிப்பு. ஸோ அதனால் இங்கே ஒயர் வந்து விளக்க முடியாது. சைட்டில் வந்து ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு ஒயர் வந்து நான் அங்கேயும் விளக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பூட்டிட்டு டெஸ்ட் பண்ணுவோம் காரில். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இது ஸ்க்ராட்ச் பண்ணனால தான் வந்து இந்த லைட் வந்து கிளியராக தெரியும். இப்போ அடுத்து இது பூட்ட போகிறோம். ஸோ இந்த ஒயர் இருக்குல்ல, ஸோ இங்கே டேப் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே நான் ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். ரெண்டையும் டேப் பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஹை வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் சிக்னல் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த கண்ணாடி வந்து நம்ம அழகாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இது பர்ஃபெக்டாக ஸ்க்ராட்ச் பண்ணனா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இந்த கண்ணாடி வந்து ஆல்ரெடி ரொம்ப பழசாச்சு. நான் அந்த கண்ணாடி மாற்ற போகிறேன். ஸோ கூடி சீக்கிரத்தில் மாற்றிடுவேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ டெம்பரரி ப்ராஜெக்டுக்காக வந்து நம்ம அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்த தடவை செய்யும்போது வந்து பர்ஃபெக்டாக செய்வேன் சரிங்களா. நல்லா பொறுமையாக டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக வரும். ஸோ இது வந்து ஓகே, ஒரு 70% ஒத்துக்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக செய்யலாம். பொறுமையாக அழகாக செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக செய்யலாம். ஸோ யார் யாரோட கண்ணாடி வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்இடி வாங்கிட்டு இதை பின்னால் நீங்கள் வச்சு பார்த்து அந்த லைட்டு வரலையோ வெளியே வரலையோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி ஆகணும் அந்த கண்ணாடியை. பட் அழகாக மக்கிங் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணி பொறுமையாக செஞ்சிங்கன்னா இதோட இன்னும் சிறப்பாக இருக்கும். கடைசியாக வந்து ஒரு நைட் விஷன் நைட்டில் பார்ப்போம் எப்படின்னு. ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்இடி சிக்னல் வந்து நைட் வியூ இது. ஸோ ராத்திரி நீங்கள் பார்க்கும்பொழுது இவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நார்மலாக மோட்டர் பைக் வந்து டவுன்லாம் நீங்கள் போகும்போது இந்த ரேஞ்சில் இந்த இடத்துல இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கும்போது உங்களோட முன்னுக்கு சிக்னல் பின்னாடி சிக்னல் அவங்களால பார்க்க முடியாது, எஸ்பெஷலி பகல் நேரத்தில். ஸோ இப்போ பகல் நேரத்தில் வந்து இந்த சிக்னல் ரொம்ப வெளிச்சமாக தெரியும் கண்ணாடியில். ஸோ அதை பார்க்கும்போது அவங்க வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் லெஃப்ட் வரைய போகிறீங்களோ ரைட் வரைய போகிறீங்களோ அவங்க அலர்ட் ஆகி ஸோ ஒரு ஆக்சிடென்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டிரைவர் சைட். ஸோ அப்படியே எங்கிட்ட வந்தீங்கன்னாக்கா இது வந்து பேசஞ்சர் சைட். ஸோ நீங்கள் பாருங்கள், நல்லா வெளிச்சமாக இருக்குது, அதோட பேட்டர்ன் நல்லா இருக்குது. இப்போ உள்ளுக்கேந்து பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளுக்கேந்து வியூ, உள்ளுக்குள்ள வியூ. இது வந்து பேசஞ்சர் சைட். ஓகே, பார்க்க நல்லாயிருக்கு. இதே மாதிரி இது வந்து டிரைவர் சைட். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஐஒய் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இந்த டிஐஒய் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும் சரிங்களா. இது வந்து சேஃப்டிக்காக ஒரு விஷயம். பட் இதில் 2 சேலஞ்ச் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் சைட் மிரர். உங்கள் சைட் மிரர்னால் அந்த எல்இடி வந்து அந்த வெளிச்சத்தை கோத்ரூ பண்ண முடியலன்னா நீங்கள் நான் செஞ்ச மாதிரி சைட் மிரர் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணணும். ஆனால் நல்லா பொறுமையாக அழகாக செஞ்சிங்கன்னா அழகாக வரும் அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுறது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து கேபிளிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சைட் மிரரில் எல்இடி சிக்னல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் டேப் பண்ணிட வேண்டியதான். அப்படி உங்கள் சைட் மிரரில் எல்இடி இல்லை, சிக்னல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒயரை வந்து இந்த கண்ணாடி மூலியமாக, இந்த கவர் மூலியமாக நீங்கள் ஒயரை வந்து கொண்டு போய் முன்னுக்குள்ளே சிக்னல் இல்லைனா உங்கள் ஃபெண்டர் உள்ள சிக்னல் ஒயரில் வந்து நீங்கள் டேப் பண்ணணும். ஸோ 2 சேலஞ்ச் இருக்குது. இந்த 2 சேலஞ்ச் வந்து பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து செஞ்சால் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல டிஐஒய், அதே நேரத்தில் ஒரு சேஃப்டி விஷயம். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்காய் தமிழன். நன்றி.